بسم الله الرحمن الرحيم وأنذر به الذين يخافون أن يحشروا إلى ربهم ليس له من دونه ولي ولا شفيع لعلهم يتقون. وأنذر நபியே நீங்கள் இன்கார் எச்சரிக்கை செய்யுங்கள். எச்சரிக்கை செய்வதுனா பின்னால் வருகிற ஆபத்துகளை, பின்னால் வரக்கூடிய அவர்கள் செயல்களின் விளைவுகளை அவர்களுக்கு சொல்லி காட்டி, இப்பயே உஷாரா இருந்துக்கோ, பின்னாடி இந்த மாதிரி ஆபத்து வர இருக்கு என்று உஷாராக்குதல், பயம் காட்டுதல், எச்சரிக்கை செய்தல். எச்சரிக்கை செய்யுங்கள் பிஹி, இந்த குர்ஆனை கொண்டு. ஏன்னா குர்ஆன் அல்லாஹ் தஆலா கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை, சொர்க்க நரகத்துடைய வாழ்க்கை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கான். அதனால மரணத்துக்கு பின்பு வரக்கூடிய வாழ்க்கையை அவர்களுக்கு சொல்லி காட்டி அவர் உள்ளங்களில் எச்சரிக்கை இந்த குர்ஆன் மூலமாக உண்டாக்குங்கள். யாருக்கு? அல்லதீன யகாஃபூன, யார் உண்மையில் அஞ்சுகிறார்களோ, ஐ யுஹ்ஷரு இலா ரப்பிஹிம், தங்கள் ரப்பிடத்திலே தாங்கள் ஒன்று திரட்டப்படுவோம். மஹ்ஷர்னா ஒன்று திரட்டப்படும் பூமி, ஹஷ்ருனா ஒன்று திரட்டுதல். தங்கள் ரப்பிடத்திலே தாங்கள் ஒன்று திரட்டப்படுவோம் என்பது யார் ஈமான் கொண்டு அதன் மீது அச்சம் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு. லைஸலஹும் மின் தூனிஹி வலியுன், அந்த மஹ்ஷருடைய நாளிலே அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவர்கள் நண்பராக, உதவியாளர்களாக இருக்க முடியாது. வலா ஷஃபீஅ், இன்னும் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சிபாரிசு செய்து அவருடைய கஷ்டங்களை நீக்கி வைக்கக்கூடியவர் யாருமே இல்லையே. அத்தகைய ஒரு நாளை அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். யுஹ்ஷரு, எழுப்பப்படுவார்கள் அவர்கள் அனைவருமே. இந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் என்று உதவியாளரோ பரிந்துரை செய்பவரோ யாரும் இல்லாத நிலையிலே மஹ்ஷரிலே அவர்கள் அனைவரும் ஒன்று திரட்டப்படுவார்களே. அந்த நாளை அவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். லஅல்லஹும் யத்தகூன், அவ்வாறு நீங்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தால் அதன் காரணமாக அவர்கள் அல்லாஹை பயந்த தக்வா உள்ளவர்களாக ஆகிவிடலாம் என்பதற்காக நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள். அப்போ ஈமான் கொண்டு மறுமையை அஞ்சக்கூடிய மக்களுக்கு தான் உபதேசங்கள் பலனுள்ளதாக இருக்கும். மறுமையே நம்பல, மறுமையில் இந்த மாதிரிலாம் அதாப் வருதுன்னு சொன்னா அவன் கேட்கற மாதிரி தயாரா இல்லை. அப்படின்னா ஒண்ணு இல்லைன்னு போய் சொல்றீங்க, மரணத்துக்கு பின்பு மீண்டும் ஒரு வாழ்வே கிடையாதுன்னு சொல்லிடுவோம். அப்ப இந்த குர்ஆன் ஆரம்பத்திலேயே முதலில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைபி, மறுமையை மறைவானதை கொண்டு ஈமான் கொண்ட முத்தகீன்களுக்கு தான் இதை நேர்வழின்ட்டாங்க. இதுல படிப்பினை இருக்கிறது. யார் மறுமையின் மீது ஈமான் கொள்ளவே இல்லையோ, மறுமை என்று ஒன்று இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கானோ, அவர்களுக்கு போய் நம்ம என்ன சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அதனால அந்த மாதிரி மக்களுக்கு உபதேசம் செய்யுங்கள், அது பலன் கொடுக்கும். லஅல்லஹும் யத்தகூன், அவர் அல்லாஹ்வை பயந்தவர்களாக ஆகக்கூடும், ஷிர்கை விட்டும் தப்பியவர்களாக ஆகக்கூடும், ஆகலாம். அதை தவிர மற்றவங்களுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லைங்கிற கருத்து அது ஆயத்தில் நமக்கு தெரிய வரும். அப்ப காபிர்கள்ட்ட போய் நம்ம எத்தனையோ தடவை சொன்னாலும் அல்லாஹ் தஆலா யாருக்கு ஈமான் நசீபாக்கி அவர்களிலே மறுவாழ்வை ஏற்றுக்கொண்டார்களோ, மறு உலக வாழ்வை, அவர்கள் தான் இந்த குர்ஆனை கொண்டு படிப்பினை பெறுவார்கள். யார் அல்லாஹ்வையும் மறு உலகையும் ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த காபிர்கள் இந்த குர்ஆனை கொண்டு எந்த படிப்பினையும் பெற மாட்டார்கள். அவன் முதல்ல ஈமானை பத்தி அவங்க சொல்லணும். ஈமான் கல்வில வந்தாதான் மற்றதெல்லாம் உள்ள வரும். வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிஜி,
யுரீதூன வஜ்ஹஹு. அப்ப இந்த காஃபிர்கள்ல சிலர் பெரும் வசதி மிக்கவர்கள், கோடீஸ்வரர்கள், குத்துபா, ஷைபா, அபூஜஹல், அபூ லஹப் போன்ற காஃபிர்களின் தலைவர்கள் சொல்லி அனுப்பிச்சாங்க, நான் உங்கள்ட்ட உபதேசம் கேட்கறதுக்காண்டி வர்றோம், ஆனா உங்க முன்னாடி பிலால், சுஹைப், அம்மார் இது போன்ற மிக மிக ஏழ்மையான, ஏற்கனவே அடிமைகளாக இருந்து விடுதலையான, ரொம்ப ஹப்பாப் போன்ற அடிமைகளாக இருந்து விடுதலையாகிய ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் சஹாபாக்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவர்கள்லாம் எங்க கூட உட்காந்து, எங்கள்கிட்ட அடிமையா இருந்தவங்க கூட உட்காந்து அவங்களுக்கு சமமா நாங்க பாடம் கேட்கறது, மார்க்கத்தை தெரிஞ்சுக்கிறது எங்க கேவலம் நினைக்கிறோம். அதனால அவங்கெல்லாம் அந்த இடத்த விட்டு போக சொல்லுங்க, நாங்க வந்து உட்காந்து பாடம் கேட்கணும் அப்படின்னு நபிகிட்ட சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு இதயம் எப்பவுமே தன்னுடைய காதலர்களின் பக்கம் தான் இருக்குது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இது போன்ற ஏழை சஹாபாக்களை உயிரிலும் மேலாக பெருமானார் நேசிக்கிறார்கள், அவ்வளவு விருப்பப்படுறாங்க எல்லாத்தையுமே. இவர்கள் இந்த மாதிரி கேட்ட உடனே பெருமானார் யோசித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சரி இப்ப இந்த தற்சமயத்துல இவர்களுக்கு எப்படியாவது இஸ்லாத்துக்கு வந்துட்டா, அதுவும் இந்த ஏழைகள் மேல கொண்ட அன்புனால பெருமானார் செஞ்சதுதான். ஏன்னா ஏழைகளை ரொம்ப துன்புறுத்துறாங்க தலைவர்கள்லாம் சேர்ந்து. இப்ப தலைவர்களுக்கு இஸ்லாத்தை நம்ம சொல்லி அவர்கள்லாம் முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னா இந்த ஏழைகளை துன்புறுத்துவதே விட்டுருவானே. அப்ப இந்த ஏழைகளை தன்னிடத்திலே வர வேண்டாம் என்று பெருமானார் சொன்னதும் அவர்கள் மேல் கொண்ட ரஹமத்தை என்று வேறில்லை. ஏழைகள் மேல் கொண்ட கோபத்தை தூரத்துல அதுவும் அவர்கள் கொண்ட ரஹமத் தான். ஆக அவர்கள் நம்மிடத்திலே காபிர்களுடைய தலைவர்கள் வந்து இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் சிறப்பாகி விடுமே, இஸ்லாத்தின் பலர் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிருவாங்களே. ஏன்னா ஒரு பணக்காரன் முஸ்லீமானு வச்சுக்கோ, அவன் பேச்சக்க கூட அவன் வேலைக்காரன் 50 பேர் இருப்பான், எல்லாரும் இஸ்லாத்துக்கு வருவாங்க. இஸ்லாத்துக்கு வலு அதிகமாகும். அதே மாதிரி ஒரு தலைவன் இஸ்லாத்துக்கு வந்தா அவன் தொண்டர்கள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க. ஒரு ஊர் தலைவர் இஸ்லாத்துக்கு வந்தா அந்த ஊர் தலைவர் பேச்சு கேட்கக்கூடிய மொத்த ஊரும் இஸ்லாத்துக்கு வந்துடும். திஹேஜுல் கலபி ஒரு சஹாபி, அவங்க முஸ்லீம் ஆனாங்க, அவங்க பின்னாடி அவங்க ஊரை சேர்ந்து 800 பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இந்த மாதிரியாக அதனால பெருமானார் சொல்ல இஸ்லாத்துக்கு வலு அதிகமாகுமே என்ற ஆசையின் காரணத்தினால் சொன்னாங்க, இந்த சஹாபாக்கள்ல நீங்க இருங்கம்மா, இவங்க வர நேரத்தில் நீங்க வந்துடாதீங்க, ஒதுங்கிக்கிங்க. அவங்க போன பின்னாடி பயான் கேட்டுட்டு அதுக்கு பின்னாடி நீங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்க சொன்னார்கள். ஆனால் சஹாபாக்களோட மனசு கஷ்டம், பெருமானாரை பார்க்க முடியலையே, பெருமானாரின் திருமுகத்தில் அவனின் திருமுகத்தை பார்த்து கொண்டிருந்தோமே. அல்லாஹ்வுடைய திருமுகத்தை எங்க பார்க்கறதுங்க? பெருமானாரின் திருமுகத்தில் தான் கண்டு ரசிக்க முடியும். அவன் அல்லாஹ்வுடைய மதுஹரே அத்தம் பரிபூர்ணமான வெளிப்பாடாக யார் இருந்தாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் தான் முஹம்மது நபி. இவர் அல்லாஹ் இல்லை, ஆனால் அனைத்து வஸ்துக்களிலும் வெளியாக இருக்கக்கூடிய அல்லாஹ், எல்லா வஸ்துக்களிலும் வெளியாக திருக்காட்சி வழங்கும் அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பரிபூர்ணமாக மதுஹரே அத்தம்னு சொல்றது, முழுமையான வெளிப்பாடாக அல்லாஹ் தஆலா வெளியாக இருந்தான். அதனால பெருமானாருடைய திருமுகத்தில் தான் அவர்கள் ஹக்கை தரிசித்துக் கொண்டிருந்தார். அத்தகைய சஹாபாக்கள் பெருமானாரின் அன்பு முகத்தை காண முடியவில்லையே இவர் வந்தனால, இந்த காபிர்களின் தலைவரின் வருகையால் நம்மை விட்டும் பெருமானாரை துரத்தி விட்டார்களே என்று மனம் வேதனைப்பட்டவர்களாக இருந்தார். உடனே அல்லாஹ் தஆலா ஆயத்திறக்கணும், வலா தத்ருதில்லதீன யதுஊன ரப்பஹும், நபியே ஹபீபே நீங்கள் துரத்தி விடாதீர்கள் யார் அந்த ஏழை சஹாபாக்களை, அல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷி, காலையும் மாலையும் தன் ரப்பை அழைத்து துஆ செய்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்களே, தொழுகிறார்கள், மற்ற வணக்க வழிபாடுகள் செய்கிறார்கள் அல்லாஹ்வின் மீது கொண்ட அன்பினாலே. யுரீதூன வஜ்ஹஹு, அல்லாஹ்வுடைய திருமுகத்தை மட்டுமே நாடியவர்களாக.
வேறு மக்களுக்காக வேண்டியோ புகழ் பெருமைக்காக வேண்டியோ செய்யவில்லை. அல்லாஹ்வுடைய அருள்முகத்தை நாடியவர்களாக தன் ரப்பையே அழைத்து துதிபாடிய வண்ணம், அவன் புகழ் பாடிய வண்ணம் இருக்கிறார்களே. அவர்களை தங்களுடைய திரு சபையை விட்டும் நீங்கள் நீக்கி விடாதீர்கள். மா அலைக மின் ஹிசாபிஹிம் மின் ஷைஇன், அவர்களின் கேள்வி கணக்கை பற்றி உங்களிடத்தில் எதுவும் இல்லை, எதுவும் கேட்கப்படாது. ஒமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷைஇன், உங்களுடைய கேள்வி கணக்கில் இருந்தும் அவர்கள் மீது எதுவும் இல்லை. அவர்களுடைய செய்கைகளுக்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும், தங்களுடைய செய்கைகளுக்கு தாங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். கியாமத்துல இல்ல. இப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்சதுக்கு அவங்க தான் கியாமத்துல பதில் சொல்லணும். ஒருத்தருக்காக அடுத்தவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. யாருடைய உள்ளத்துல என்ன இருக்குது என்பது அல்லாஹ் தான் அறிவான், அடுத்தவர்கள் அறிய முடியாது. இப்ப இந்த காபிர்களுடைய எண்ணம் தீனாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குதலும் அந்த ஏழைகளை மட்டம் தட்டுவதற்காக வேண்டியும் செய்கிறார்கள். அந்த காபிர்களுக்கு இஸ்லாத்துடைய ஆசை இருந்திருந்தா ஏன் இந்த ஏழைகளோடு சேர்ந்து உட்கார்ந்தா கேட்காத ஒழுகாதா செய்திகள், உட்கார்ந்து கேட்க வேண்டியதானே. இப்ப உண்மையில அவன் தன்னுடைய பெருமையை துனியாவை தான் விரும்புறான், ஆகிரத்தை விரும்பியவன் அல்ல. மா அலைக்கும் மின் ஹிசாபிஹிம் மின் ஷை, மா ஹிசாப் வமா மின் ஹிசாபிக அலைஹிம் மின் ஷை ஃபததுருதஹும், அவ்வாறு நீங்கள் அவர்களை நபியை வெளியாக்க வேண்டாம். அவர்களை அவ்வாறு நீங்கள் வெளியாக்கினால் ஃபதகூன மினல் ஸாலிமீன், தாங்கள் அநீதி செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். ஏன் அநீதி என்றால் என்ன பை? ظلم என்றால் என்ன? வலவு ஷைஇ ஃபீ கைரி மஹல்லிஹி, ஒரு வஸ்துவை அதனுடைய இடம் அன்று வேறு இடத்தில் வைப்பது. இப்போ இந்த காபிர்கள் தான் தெருவில் வைக்கணும், ஈமான் கொண்ட காதலர்களை உங்களுக்கு முன்னாடி வைக்கணும். இப்போ இவர்களை தெருவில் வைத்து அவர்களை உள்ள வச்சா அது மாற்றி வச்ச மாதிரி. அதனால நபியே ஹபீபே, நீங்கள் அநீதி இழைத்தவர்களாக ஆகிவிடலாம், ஆகிவிடுவீர்கள் அவ்வாறு செய்தால். எனவே அவ்வாறு செய்யாதீர்கள். ஏன்னா மார்க்கம் என்பது அனைவருக்கும் பொது, தீன் அனைவருக்கும் பொது, நபி அனைவருக்கும் பொதுவானவர்கள், குர்ஆன் அனைவருக்கும் பொது. இதில் நான் கேட்கும்போது அவங்க கேட்கக்கூடாது, அவங்க கேட்கும்போது நான் கேட்க மாட்டேன் என்று சொல்வது திமிரு. அவருடைய திமிருக்கு நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள் நபியே என்று அவர்களை அல்லாஹ் தஆலா மூஞ்சில கரி பூசுற மாதிரி சொல்லிட்டான். காபிர்களுடைய மூஞ்சிலையும் கரி பூசுற மாதிரி ஆயிடுச்சு. சஹாபாக்களுடைய உயர்வை ரசூலுல்லாஹ்க்கும் நமக்கும் அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அது மனம் தெரிஞ்சுதான் இருக்கும். சஹாபாக்களுடைய ஏழை சஹாபாக்கள் எவ்வளவு ஆசை மிக்கவில்லை அல்லாஹ் இப்படி ஆய்த்திருக்கிருப்பான். அதே மாதிரி என்ன தெரியுது, கியாமத் வரைக்கும் நமக்கும் ஒரு படிப்பினை தான். என்ன, ஒரு ஷேக் இருக்கிறாங்க, முரீது இருக்கிறாங்க, ஏழை முரீது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வசதி வாய்ப்பு மிக்க பணக்கார முரீது வந்தா ஏதாவது காசு வீசி கொடுப்பான். அதனால அவன்கிட்ட முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவன் வந்தா உட்காந்து அவனுக்கு பேசுறது, இவங்க வந்தா புறக்கணிக்கிறது, அல்லது அவங்க வரும்போது இவங்க வந்துட்டாங்க நீ போயிருப்பா அப்படின்னு சொல்லி ஏழைகளை துரத்துறது. இதெல்லாம் ஆக மாபெரும் தப்பு, செய்யக்கூடாது. அதே மாதிரி உஸ்தாத் இருக்கிற இந்த மாணவர்கிட்ட பாடம் சொல்லி கொடுத்து நிறைய காசு தர்றாரு, அவருக்கு நல்லா சொல்லி தர்றது, இவர் காசு தர மாட்டார், இவர் கம்மியா சொல்லி தர்றது என்பதெல்லாம் கூடாது. இதெல்லாம் உல்மாயிருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வையில் நமக்கு அல்லாஹ்வுடைய படிப்பினை சொல்லி காட்டுகிறார். وكذلك فتنا بعضهم ببعض ليقولوا أهؤلاء من الله عليهم من بيننا أليس الله بعلم بالشاكرين. இந்த காபிர்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கத்தான் இந்த முஸ்லிம்கள் வச்சிருக்கிறான். ஒருவரை கொண்டு ஒருவருக்கு அல்லாஹ் சோதனையாக ஆக்கி வைத்திருக்கான் துனியாவில். கதாலிக்கு இவ்வாறு தான் ஃபதன்னா பஅதஹும் பிபஅத், சிலரை கொண்டு சிலரை நாங்கள் சோதித்து வைத்திருக்கிறோம். எப்படி லியகூலு, இந்த பணக்காரர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள், ஹாவுலாய் மன்னல்லாஹு அலைஹி மின் பைனினா, இவ்வளவு கோடீஸ்வரர்கள் நாங்கள் எல்லாம் ஊரில் இருக்க எங்களுக்கு மத்தியிலே இந்த ஏழைகள் மீது அல்லாஹ் கருணை காட்டி விட்டானா, அல்லாஹ் பேரருள் புரிந்து விட்டானா, இஸ்லாம் நசீபாக்கிட்டானா அவங்களுக்கு, நமக்கு இஸ்லாம் நசீபாக்கவில்லையோ,
இவர்களோடு சேர்ந்திருந்தால் அது கேவலம் அல்லவா என்று அவர்கள் கருதுகிறார்கள். இப்போ உள்ளத்துல அப்பவும் அல்லாஹ் மேலே ஆசை வரல, துனியாவுடைய ஆசை, தலைமைத்தனத்துடைய ஆசை தான் இருந்துச்சு. என்னுடைய தலைமைத்தனம் போயிருமோ, தான் தான் ஊருக்கு தலைவனா இருக்கேன், அதுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டுமோ அந்த பெருமைக்கு என்றுதான் அவன் எண்ணினான். அல்லாஹ் சொல்கிறான், அலைஹிஸ்ஸலாஹு பிஅலம பிஷ்ஷாக்கிரீன், நன்றியாளர்களை நிச்சயமாக அல்லாஹ் அறிந்தவனாகத்தான் இருக்கிறான். என்ன அல்லாஹ் அவ்வாறு இல்லையா? நிச்சயமா அல்லாஹ் அறிந்திருக்கிறான். எல்லாரும் ஒட்டுமொத்தமா வாங்க நபி இடத்திலே வாருங்கள், எல்லோரும் பாடம் கேட்டது. பலா பலான்னு சொன்னா அலைஸ் அப்படி இல்லையானா பலா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவ்வாறு தான் இருக்கிறான். பலா என்று ஷாரி சொல்றான், ஷரஹ் எழுதக்கூடியவங்க சொல்றாங்க. வைதா ஜாஅக அல்லதீன யுமினூன பிஆயாத்தினா, நபியே நம்முடைய வசனங்கள் மீது ஈமான் கொண்ட மக்கள் நல்லடியார்கள் உங்களிடத்திலே வந்தால், ஃபகுல் சலாமுன் அலைக்கும், முதல்ல அவங்களுக்கு சலாம் சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ்வுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டுமா. இப்ப நபி அவர்கள் திரும்ப திரும்ப முஃமின்கள் சலாம் சொல்வது ஒவ்வொரு சலாமும் ஒரு துஆ தான். அல்லாஹ்வின் அருள் உங்கள் மீது உண்டாகட்டுமாக. அவங்க பெருமாள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க. இப்ப நபியுடைய சலாம் கிடைக்க கிடைக்க சஹாபாக்களுடைய அந்தஸ்து மேலும் கூடிக்கொண்டே இருக்கு. நபியுடைய துஆ தானே அது. வகுல் சலாமுன் அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டுமாக என்று சொல்லுங்கள். கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, அல்லாஹ்வுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டுமா என்று சொல்லுங்கள் இன்னும் சொல்லியிருக்காங்க. சலாமுன் அலைக்கும் இதுதான் கலிமா சலாமுடைய வாசகம் நினைக்க வேணும். அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும், அது சொல்ற முறையை பெருமா கற்றுக் கொடுத்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், சலாம் அலைக்கும் அப்படின்னு சொல்லணும்னு இல்லை, அது எப்படி சொல்ற முறையை சொல்லிதான் அஸ்ஸலாமு அலைக்கும், அலிஃப் லாம் சேர்த்து தான் சொல்லணும். அல்லாஹ்வுடைய சலாம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இது வாசகத்தை கற்றுக் கொடுப்பதற்காக இல்லை. அது அஸ்ஸலாம் சேர்த்து சொல்லலாம். பெருமான் அப்படிதான் மிகுதமா சொல்லியிருக்கான், அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ குர்ஆன்ல சலாம் அலைக்கும் சொல்றான் அல்லாஹ் தஆலா, அப்படிதான் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா தப்பு இல்லை. ஆனாலும் பெருமான கற்றுக் கொடுத்த முறையை குர்ஆன் அல்லாஹ் ஏன் எப்படி கற்றுக் கொடுக்குறான், இவ்வாறு சொல்லுங்கன்னு சொன்னான். ஒரு திருப்பி சொல்றான், என் சலாம் சொல்லுங்க, அவர்கிட்ட போய் எப்போ நான் என் சலாம் சொல்லுங்க அப்படின்னா, உங்களுக்கு சலாம் சொன்னாருன்னு சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? சலாம் சொன்னாரு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னாரு, அப்படிதான் அர்த்தம். அதுக்குள்ள அந்த அர்த்தம் இருக்குது. ஆரம்ப சலாம் எழுதுப்பா, எப்படி எழுதுவ? ஹஸரத் அவர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சலாம் எழுதுப்பா. அஸ்ஸலாமு கபுலல் கலாம், பேசுவதற்கு முன்பு சலாம் என்றால் அப்படின்னா சலாம் என்று கூறி சலாம் என்று கூறி பேச ஆரம்பியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சில பேர் பயான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் சொல்லி முடிச்சுட்டு ஆரம்பமாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் என்னுடைய சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஆரம்பமாக, இது ஆரம்பமாக சொல்லிட்டு ஆரம்பமாக என் சலாமை தெரிவித்துக் கொள்கிறேன், அது சரியில்லை. சலாம் சொல்லுக்கு முறை என்ன, போய் நின்றவனே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, அஸ்ஸலாமு கபுலுல் கலாம், அதுக்கு முன்னாடி ஆரம்பி அஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம், அஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு, இதெல்லாம் அதுக்கு பின்னாடி. ரொம்ப நேரம் பேசிவிட்டு ஆரம்பமாக உங்கள் அனைவருக்கும் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வளவு நேரம் போடுறது, இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் ரம்பம். இப்பதான் என் பயான் ஆரம்பம். இது சொன்னா ரம்பம், இப்பதான் என் பயான் ஆரம்பம் அப்படிங்கிறாரு. அது சரியில்லை. எதையுமே முன்கூட்டியே சொல்லணும். வந்த முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்லுங்கள், உங்களை தேடி வந்தவர்களே. கதப ரப்புக்கும் அலா நஃப்ஸிஹி ரஹ்மா, தன் ரப்பு அல்லாஹ் தஆலா தன் நஃப்ஸின் மீது ரஹ்மத்தை எழுதி கொண்டான் என்பதையும் அவர்களுக்கு தெரிவித்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா தன் மீது தன்னானே ரஹ்மத்தை விதியாக்கி கொண்டான், ஃபரலாக்கி கொண்டான். அல்லாஹ்வுக்கு வேற யாரும் ஃபரது வாஜிப் சொல்ல முடியாது. அது ஹராம், அல்லாஹ் உனக்கு இது ஜாயிஸ் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஃபரது வாஜிப் அல்லாஹ்வுக்கு நாம சொல்ல முடியாதுங்க. அல்லாஹ் தன்மேலே சில கடமைகளை ஆக்கி கொண்டான். அது என்னங்க? அடியார்கள் மீது கருணை காட்டுவது, ரஹ்மத்.
எந்த அளவுக்கு ரஹ்மத்து, அவனுடைய எல்லா கலபு என்ற கோபத்தை விட அல்லாஹ்வுடைய கோபத்தை விட அல்லாஹ் ரஹ்மத்து மிகைத்து விட்டது. ஜலாலை விட ஜமால் மிகைத்து விட்டது. மூமின்களே, அல்லாஹ்வுடைய அருளின் மீது ஆதரவு வையுங்கள். இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நம்ம தேடி வரக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் அருளின் மீது ஆதரவு வையுங்கள் அப்படின்னா எத்தனையோ உடைந்த உள்ளங்கள் வரும். எல்லாருக்குமே அதுல மருந்து இருக்கு. கடன் பட்டவர்கள் வருவாங்க, அல்லாஹ்வின் அருள் மீது ஆதரவு வைங்க, கடன் போயிடும். நோய் வாய்ப்பட்டவர்கள் வருவாங்க, நோய் தீந்துடும். வறுமையில் பால்பட்டவர்கள் அல்லாஹ்வின் ரஹ்மத்து கொண்டு வறுமை தீந்துடும், கவலைப்படாதீங்க என்று வந்தவர்களுக்கு அவரின் சிரமங்களை ஆறுதல் கூறுங்கள். இன்னஹு, நிச்சயமாக, மன் அமில மின்கும் மன் அமில சூஅம் பிஜஹாலத்து, யார் அறியாத தீய காரியங்கள் செய்தார்களோ. பாவிகளுக்கு ரஹ்மத் என்னங்க? பாவங்கள் மன்னிக்கப்படுதல். ஆனா அந்த ரஹ்மத்து உங்களுக்கு கிடைக்கும். யார் அறியாத முறையிலே பாவங்கள் செய்கிறார்களோ, சும்மா தாபம் என்பாதி, பின்பு அதற்கு பின்பு அது பாவம் என்று தெரிந்தவுடன் அவற்றை விட்டும் தன்னை தவிர்த்து கொள்கிறார்களோ. அதே மாதிரி பாவம் தெரிஞ்சு செஞ்சாலும் அதே தம்பை, இது பாவம் தான் செய்றேன்னு செஞ்சு தாக்கு உண்மையிலேயே அழுது தௌபா நல்லா மன்னிப்பான மன்னிக்க மாட்டேன், மன்னிச்சிடும். நீ ரொம்ப பேர் பாவத்தை பாவம் என்று தெரிஞ்சுதான் செய்யறாங்க. இது பாவம் என்று தெரியாமல் இது பாவம் சொல்லிட்டீங்கன்னு சொல்லக்கூடிய ரொம்ப கம்மி. அப்ப அறியாத விதத்திலே பாவம் செய்து விட்டு பின்பு அல்லாஹ் இடத்திலே தௌபா செய்தால், வாசல இன்னும் தன்னுடைய தீயாமலை திருத்தி கொண்டால் அல்லாஹ் மன்னிச்சிடலாம். தீயாமலை திருத்தாம அதையே செஞ்சுக்கிட்டு மறுபடியும் மன்னிப்பு கேட்டா அது கிண்டல் அடிக்கிற மாதிரி மார்க்கத்தை. பீடி குடிக்காதப்பான்னு எரியும் குடிச்ச தௌபா செஞ்சு இனிமேல் குடிக்கல, சரி அப்படி விட்டுட்டு அந்த செயலை திருத்தாமல் பீடி குடிச்சுக்கிட்டே தௌபா செஞ்சுட்டே இருக்காரு. பீடி குடிச்சு ரவுண்டா புகை ஊதிட்டு அதுக்கு இனிமேல் குடிக்கல சேர்த்து எப்பதான் குடிச்சுக்கிட்டே அதை கையில் எடுத்து வகையில வச்சுக்கிட்டு குடிக்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. திரும்ப அடுத்த நாள் 10 வருஷம் மறுபடியும் குடிக்க மாட்டாங்க. அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படும். சும்மா தாப பின்பாதி, பின்பதற்கு பின்பு யார் தௌபா செய்து கொண்டார்களோ, வாசல தன்னை திருத்திக் கொண்டார்களோ, இன்னும் ஒரு நிச்சயமாக அல்லாஹ் அவர் பாவங்களை மன்னிப்பவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கிறார். கதாலிக்கு நுஃபஸ்ஸிருல் ஆயாத்தி, இவ்வாறுதான் நம்முடைய வசனங்களை உங்களுக்கு நாம் தெளிவுபடுத்துகிறோம். ஏன் லித்தஸ்தபீன சபீருல் முஜ்ரிமீன், பாவிகளுடைய வழி தெளிவாவதற்காக வேண்டி. எது பாவிகளுடைய வழி, இது நல்லவர்கள் வழி என்று தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக வேண்டி நான் இவ்வாறு நல்லடியாரின் சிஃபத்துகளை உங்களுக்கு பயான் செய்கிறேன். எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறையை உங்களுக்கு சொல்லுகிறேன். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னி நுஹீது அன் அபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை என்று யாரையெல்லாம் தெய்வம் என்று நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவற்றை அனைவரையும் விட்டு தடுக்கும்படி நான் ஏவப்பட்டிருக்கிறேன். இன்னி நுஹீது நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன். அன் அபுதல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹ், நான் வணங்குவதை விட்டும். எதை நீங்கள் அல்லாஹ்வை என்று மற்றவர்களை வணங்குகின்றீர்களோ, தாபுதுனுடைய அர்த்தம் அல்லாஹ் வேண்டி மற்ற எந்த தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் வணங்குகின்றீர்களோ அவற்றை நான் வணங்குவதை விட்டும் தடுக்கப்பட்டிருக்கிறேன். அவற்றை நான் வணங்கக்கூடாது. நீங்க வணங்கக்கூடிய கல்லு, மரம், செடி, கொடி, கல்லு. நபியை நீங்கள் சொல்லுவீர்கள், உங்களுடைய ஆசைகளை நான் பின்பற்றக்கூடியவனாக இருக்க மாட்டேன். அவர் தொந்தரவு பண்ணாங்க நபியை, நீங்க என்ன வேணுமோ சொல்லுங்க நபி, தர்றேன், ஈமானை விட்டுருங்க என்று கேட்டார்கள். நீங்க வழியில வாங்க, அரபு நாட்டுக்கு ராஜா பார்க்கிறோம் என்றெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஒரு நபியை சொல்லுங்க, லா அத்தபி, நான் பின்பற்ற மாட்டேன் அஹ்வாக்கும், உங்களுடைய ஆசைகளை. வளர்த்து இதன், அப்படி நீங்கள் செய்தால் நிச்சயமாக நான் வடிகட்டவனாகத்தான் ஆவேன். அம்மா அனமினல் முஹ்ததீன், நான் நேரடி பெற்றவர்கள் என்றும் ஆகவே முடியாது. ஓ ஆசை கேட்டான். நபியை நீங்கள் சொல்லுங்கள், இன்னி அலா பையினத்தின் ரப்பி, நான் என் ரப்பிடமிருந்து உண்டான தெளிவான அத்தாட்சியில் இருக்கிறேன்.
கதபத்தும் பிஹி, நீங்களோ அந்த அத்தாட்சி பொய்யாக்கக்கூடியவராக இருக்கின்ற குர்ஆனை. கதபத்தும் பிஹி மா இந்தி மா தஸ்தஜிலூன பிஹி, கேட்டா கேள்வி வேற பண்றாங்க, அல்லாஹ்வுடைய அதாபே இன்னும் வரல, நபி அதாபுர் நீங்க ஒன்னும் வரக்கானமே அப்படின்னு. நீங்கள் எந்த அதாபை அவசரப்படுகின்றீர்களோ அது என்னுடைய கையிலே இல்லை. மா இந்தி மா தஸ்தஜிலூன பிஹி. என்னங்க பாய் என்ன சொல்றாங்க? நீங்கள் அவசரப்படுற அதாபு என் கையில் இல்லை. இனில் ஹுக்குமும் இல்லாஹ், அதிகாரமாகிறது அல்லாஹ்விடமே தவிர வேறு யாரிடத்திலும் இல்லை. யுக்தில் ஹக்க, இக்தில் ஹக்க, ஹக்கை அவன்தான் தீர்ப்பளிக்கிறான். ஓ கைருல் ஃபாசிலீன், நீதியாளர்களில் நீதி வழங்கக்கூடியவர்கள் மிக மேலானவனாக இருக்கிறான். யாரு? அல்லாஹ். அதனால அவன்தான் எப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும், எப்போ அதாப் கொடுக்கணும், யாருக்கு எப்படி தண்டிக்கணும் என்பது அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறான். லவ் அன்ன இந்தி மா தஸ்தஜிலூன பிஹி, நீங்க அல்லாஹ்வுடைய அதாப அவசரப்படுறீங்களே, அந்த நீங்க எதை கொண்டு அவசரப்படுகிறீர்களோ அந்த அதாபு என்னுடைய கைவசம் இருக்குமானால், லவ் அன்ன இந்தி மா தஸ்தஜிலூன பிஹி லகுலியல் அம்ரு பைனி வ பைனக், எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில காரியம் முடிக்கப்பட்டு போயிருக்கு. மனிதர்களுக்கு நபிமார்களுக்கு எல்லாம் அதாப கொடுக்கல, கொடுத்தா ஒரே அடைய அழிச்சு நாசமாக்கிடுவாங்க. அவங்களுக்கு வரக்கூடிய மக்கள் செய்கிற தொந்தரவு தாங்க முடியாம. ஆனா அல்லாஹ் தஆலா தன் நஃப்ஸின் மீது ரஹ்மத்தை எழுதி கொண்ட காரணத்தை விட்டு வச்சு அனுப்புவாங்க. யாராவது திருந்துவாங்களே. வல்லாஹு அலீம் பில்-ஸாலிமீன், ஸாலிமீன்கள் யார் என்பதை அல்லாஹ் தான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான். இன்னும் அந்த அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது மஃபாத்தியுல் கைப், மறைவானவற்றின் பொக்கிஷம் அவன் கையில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை என்று வேறு யாரும் அதை அறிய மாட்டார்கள். அனைத்தையும் அறிந்த ஆற்றலுடையவன் அவன்தான். வ யஅலமு மா ஃபில் பர் வல் பஹர், பர் அப்படின்னு சொன்னா திறந்த வெளி, வெட்ட வெளி, பூமி பகுதிகள். பஹர்னா பாலைவன பகுதிகள். பஹர்னா கடலுங்க. அது பர்னா பாலைவனத்தில் சிறுகுடியில் இல்லாத பாலைவனத்துக்கும் பர்ன்னு சொல்லுவாங்க. பொதுவா நிலத்துக்கும் சொல்லலாம் இந்த இடத்துல. புரிஞ்சுங்களா? பஹர்னா கடல், அதான் தெரியுமே. அப்ப கடல் இன்னும் திடல். இது அனைத்திலும் உள்ளது அனைத்தையும் அவன் அறிகிறான். அதுங்களா? கடல் உள்ளது, அதில் உள்ள மீன்கள், அதில் உள்ள நண்டு போன்ற மிருகங்கள், நிலத்தில் உள்ளது, அதில் உள்ள கோடிக்கணக்கான மிருகங்கள், மனிதர்கள் அனைத்தையும் அவன் அறிவான். பஹர் என்பதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க. ஆற்று ஓரங்கள் இருக்கும் ஊருக்கு பேர் பஹரத்தான். அது ஜம்மு பஹர். ஆற்று ஓரங்களில் உள்ள ஊர்கள் அப்படின்னு அர்த்தம் வைக்கிறாங்க. சரியாப்பா? இப்படி ஒரு சில அர்த்தம் வைக்கிறாங்க. சில முஃபஸ்ஸிரீன்கள் இப்படி வச்சுக்கிறாங்க, சில முஃபஸ்ஸிரீன்கள் பஹருக்கு ஆற்று ஓரங்களில் உள்ள ஊர்கள். பெரும்பாலானவர்கள் கடல் என்று அர்த்தம் கூறாங்க. ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுல. மா தஸ்குத்து மின் வரகத்தின், எந்த ஒரு இலையும் மரத்திலிருந்து விழுவதில்லை. இல்லா யஅலமுஹா, அல்லாஹ் அறிந்தே தவிர. ஒரு சின்ன இலை ஆடிக்கிட்டே உழுவுது, அது அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கிறார். ஒரு 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தா அந்த தென்னை மரம், அந்த இந்த முருங்கை மரம் எல்லா இலையும் உழுந்து ஒரு குச்சியா இருந்துச்சு. மறுபடியும் துளுக்க ஆரம்பிச்சு. இப்ப பார்த்தா அப்படி பச்சை பசுமையா மறுபடியும் போற பார்த்த மாதிரி 10 நாள்ல என்ன மாற்றம் பாருங்க. அல்லாஹ் தஆலா வருஷம் ஒரு தடவை 2 தடவை அந்த மாதிரி அந்த இலை உதிர் காலங்கிறது எல்லா மரத்து இலையும் உளுந்து மொட்டையா திரும்ப புதிய இலைகள் வருது. அப்படியே பல 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 பலன்னு காய்க்குது.
ஒரு இலை கூட விழுவதில்லை. இப்ப போன வருஷம் லட்சக்கணக்கான இலைகள் விழுந்திருக்குது, ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான இலைகள் விழுகுது. அது அதனுடைய முழு ஸ்டோரி அல்லாஹ்வுக்கு தெரியும், அந்த இலை எங்க விழுகுது, என்னவா ஆகுது என்பது வரை. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அரதி வலா ரத்பின் வலா யாபிஸ். பூமியின் இருள்களுக்கு மத்தியிலே எந்த விதையும் இல்லை. விதையை உள்ள போட்டு பூமிக்குள்ள வச்சு மூடிடுறான். ஒரு அடி பல்ல நோக்கி தென்னமங்கல தேங்காயை வச்சு மூடிடுறான், பனங்காயை வச்சு மூடிடுறான். குழி நோண்டி அது மாதிரி செடிகள் தானியங்கள் புதைக்கப்படுகிறது. இவ்வாறு பூமியின் இருள்களுக்கு இடையிலே இருக்கிற எந்த விதமான விதையும் வலா ரத்பின் வலா யாபிஸ், அந்த காய்ந்த விதையோ அது ஈரமான விதையோ. ரத்துபு யாபிஸ் நோக்கம் உனக்கு ஈரமானது இன்னும் காய்ந்தது. ரத்துபுனா ஈரமானது, யாபிஸ்னா காய்ந்தது. எந்த விதையா இருந்தாலும் அல்லாஹ் அறிவான். இல்லா ஃபி கிதாபின் முபீன், அது தெளிவான இறைவனுடைய வேதத்திலே, இறைவனுடைய ஏட்டிலே, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருந்தே தவிர இல்லை. ஒவ்வொல்லதி இதவஃபாக்கும் பில்லைல், அவன் எப்படிப்பட்ட இறைவன் என்றால் இரவிலே அல்லாஹ் அவன்தான் உங்களை மௌத்தாக்குகிறான். வயஅலமு மா ஜரஹதும், பகலிலே கசபத்தும், நீங்கள் எதையெல்லாம் சம்பாதித்தீர்களோ அதையும் அல்லாஹ் தான் அறிவான். சும்ம யபஅஸுக்கும் ஃபீஹி, இரவிலே நீங்கள் மௌத்தாகிவிட்ட பொழுது, தூக்கம் வந்து ஒரு மரணம் தானே, அப்ப தூக்கம் வந்து விட்டு நீங்கள் மரணித்த பொழுது மீண்டும் உயிர் கொடுத்து காலையில் எழுப்பினான். விழிப்பு என்பது உருவ கொடுக்கப்படுறது. சுமைபாசுக்கும் ஃபீ, அந்த பகலிலே அல்லாஹ் அவங்களை மீண்டும் எழுப்பினான். நீங்க புதா அஜலும் முசம்மா, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட தவணையை முடிப்பதற்காக வேண்டி, பெயர் வைக்கப்பட்ட தவணை. எவ்வளவு காலம் ஹயாத்தாரும் அல்லாஹ் கொடுத்துருக்கானே, அதை வாழ்ந்து வருவதற்காக வேண்டி மீண்டும் அல்லாஹ் தூங்கி எந்திரிச்ச உடனே மறுபடியும் ஹயாத்தை கொடுத்துட்றான். அப்படி அந்த தவணை முடிஞ்ச வரை ஹயாத்தை வாங்கிடுறான். சும்மையிலேயே மர்ஜிக்கும், நீங்கள் அவன் பக்கமே திரும்பக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். சும்மா யுனப்பிக்கும் பிமா குந்தும் தஅமலூன், நீங்கள் செய்தவற்றை எல்லாம் அல்லாஹ் தஆலா மக்களுக்கு அறிவித்து காட்டுவான்.